ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும் வரை. Thank you Jesus. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுவிலே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் என் ஆண்டவரே சுவிலே. விடுவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் வாழ்த்திடுவே. விடுவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் வாழ்த்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முழங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவே. என் முழங்கால் யாவுமே முழங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர். முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுவிலே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுவிலே. விடிவெள்ளியே எந்தன்
பிரியம் நீரே, என்றென்றும் வாழ்த்திடுவே. விடுவெளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் வாழ்த்திடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும். என் ஆயுள் முடியும் வரை, என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. பழைய பாடல். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே. பக்க சொல்ல, அவர் உன்னை கைவிட மாட்டார். கரங்களை தட்டி உற்சாகம். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே. படுகுழியில் நீ விழுந்தாலும் மரத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவார். அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. அக்கினியில் நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே. கருமா தட்டுவோமா கரங்களை. ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்றும் உன் மீது புரள்வதில்லை. நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. காரிருளில் நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, நீ திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே. சுழல் காற்று சூழ்ந்தாலும் அவர் கிருபை உன்னை என்றும் தாங்கிடுமே. சோதனையில் நீ அமிழ்ந்தாலும் சோர்ந்திடாதே, உன்னை அவர் அணைப்பாரே. சோதனையில் நீ அமிழ்ந்தாலும் சோர்ந்திடாதே, உன்னை அவர் அணைப்பாரே. சொல்லு, கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே. தலைக்கு மேல 1 2 படுகுழியில் நீ விழுந்தாலும் பரத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவார். அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது. அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே,
திகச்சிடாதே. கர்த்தர் கரம் உனக்குண்டு பயந்திடாதே. உற்சாகமா கரங்கள். 1 சுழல் காற்று உன்னை சூழ்ந்தாலும் அவர் கிருபை உன்னை என்றும் தங்கிடுமே. சோதனையில் நீ அமிழ்ந்தாலும் சோர்ந்திடாதே, உன்னை அவர் அணைப்பாரே. சோதனையில் நீ அமிழ்ந்தாலும் சோர்ந்திடாதே, உன்னை அவர் அணைப்பாரே. கலங்கிடாதே, திகச்சிடாதே. கர்த்தர் கரம் உனக்குண்டு பயந்திடாதே. கலங்கிடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு பயந்திடாதே. ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்றும் உன் மீது புரள்வதில்லை. காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு சொல்லு கலங்கிடாதே, நீ திகச்சிடாதே. கர்த்தர் கரம் உனக்குண்டு பயந்திடாதே. கலங்கிடாதே, திகச்சிடாதே. கர்த்தர் கரம் உனக்குண்டு பயந்திடாதே. காரிருளில் நீ நடந்தாலும் உன் மீது காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. காரிருளில் நடந்தாலும் பாதைக்கு கையை தட்டி சொல்லே. கலங்கிடாதே, திகச்சிடாதே. கர்த்தர் கரம் உனக்குண்டு பயந்திடாதே. கலங்கிடாதே, திகச்சிடாதே. கர்த்தர் கரம் உனக்குண்டு பயந்திடாதே. ஹல்லேலூயா. இயேசுவை நேசிக்கிறீங்களா? என் உயிர்னு நினைக்கிறீங்களா? உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரை விட அந்த உயிர் நல்ல உயிர். மற்ற உயிர் ஒரு நாள் உயிர் வாங்கிடும். இந்த உயிரை கொடுத்தது உன்னை வாழ வச்சு அழகு பார்க்கும். என் உயிரான 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 இயேசு. Thank you Lord. என் உயிரான 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 இயேசு. என் உயிரான 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 இயேசு. என் உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு. என் உயிரான உயிரான என் உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. சொல்லுங்க. மறக்குதையா, உணர்வு எல்லாம். உன் நாமம் துதிக்கையிலே யெசய்யா உம் அன்பை ருசிக்கையிலே. உம் நாமம் துதிக்கையிலே உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு. என் உயிரான 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 இயேசு. என் உயிரான இயேசு.
என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கரங்களை மேல உயர்த்தி திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே. திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே. நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பானே. நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய். சேர்ந்து ஒரு குரலாய் கரங்களை உயர்த்தி என் உயிரான உயிரான இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான உயிரான இயேசு, என் உயிரான உயிரான. கரங்களை உயர்த்தி, நிறைய பேர் அதை உயிரே இல்லாம பாடுறீங்க. கரங்களை உயர்த்தி உயிரோடு பாடுவோமா? என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நீங்க போதும் ஏசப்பா என் வாழ். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எனக்கு ஆண்டவருடைய அன்பு இருந்தாலே நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவேன். Just let's lift up our hands and sing that final song. Thank you Lord Jesus. நீங்க போதும் ஏசப்பா. கரம் தட்டிய பாடுமே. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. உள்ளமும் அது உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. புதுபலன் தருகிறீர். புதுபலன் புது எண்ணெய் பொழிகிறீர் இயேசுவே. புதுபலன் புது எண்ணெய் பொழிகிறீர் பொழிகிறீர். ஒரு கனி தாரும் மரங்களாய் என்னை செழித்தோங்க செய்கிறீர். ஓ கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர்.
நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, எனக்கப்பா. என் அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன்? கேளுங்க, எப்போ நான் வந்து நிற்பேன்? ஓ திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். இயேசுவே உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும், உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேவிட்டாத அமுதமே. ஓ தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, கிடைக்காத நீங்க போதும் ஏசப்பா. உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர். உலகம் வெறுக்கையில் என்னை நீரோ அணைக்கின்றீர். உமது அணைப்பிலே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன், அந்த வெறுப்பை மறக்கின்றேன். கரமுயர்த்தி ஒன் லாஸ்ட் டைம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். நன்றி பிதாவே, அதிகாலை வேளையில் உங்க புது கிருபைகளை நீர் எங்களுக்கு தருவதற்காக நன்றி. A new kind of mercy. நன்மையும் கிருபையும் மட்டும்தான் எங்கள் ஆயுசு நாளை தொடரச் செய்கிறீர். எங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறோம். நீர் நல்ல மேய்ப்பர், நீர் யெகோவா ஈரே. உம்மை எங்கள் இரட்சகராக, தெய்வமாக, எங்கள் இதயத்தின் அதிபதியாக என்னைக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்து உமக்காய் வாழத் தொடங்கினோமோ திரும்பி பார்க்கிறோம். கைவிடாமல் நடத்தி வந்த உங்க காருண்யத்திற்கு நன்றி. கர்த்தருடைய வீட்டில் ஒரு நாள் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும் பாக்கியத்தை தந்த உங்க கிருபைக்கு நன்றி சொல்லி உங்க திருப்பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். 2 வாரங்கள் உங்க கூட அழைப்பு என்ற தலைப்பில் பேசிட்டு இருப்பதை உங்கள் நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். முதல் வாரத்தில் ரோமருக்கு பவுல் எழுதும்போது 1ஆம் அதிகாரத்தின் 1 I am a bond servant of Jesus Christ. I am an apostle, but more than anything I am separated for one purpose, and that is for the gospel. சுவிசேஷத்துக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று வாழ்க்கையினுடைய கெரியர் ஜாபில் நீங்கள் வளரும் போதும் நோக்கம் என்ன என்று கேட்டுக்கொண்டே நீங்கள் படிகள் மேலே ஏறி தேவனிடத்தில் கேட்கணும். ஏன்னா அவர் உங்ககிட்ட ஏதோ சொல்ல விரும்புகிறார். அதை கேட்டுக்கொண்டு சுவிசேஷ திராணி உள்ளவர்களாய் வாழ்ந்திட வேண்டும் என்று உங்கள் கூட பேசின செய்தியை ஒரு நாளும் மறக்காதிருங்கள். இது உங்கள் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான காலம். இந்த 3 செய்திகள் தொடர்ந்து உங்கள் கூட பேசுவேன். 2வது வாரம் உங்கள் கூட பேசும்போது உங்கள் அழைப்பின் பங்கில் 1 நீங்கள் அவரை இன்னும் அறியணும், 2 நீங்கள் வளரணும், யூ ஹாவ் டு க்ரோ, 3 நீங்கள் பிரகாசிக்கணும் என்று 3 வார்த்தையின் அடிப்படையில் போன வாரம் உங்கள் கூட பேசினேன். இன்றைக்கு
வாட் இஸ் மை கமிட், என்னுடைய ஒப்படைக்கப்பட்ட அழைப்பு என்ன, எதுக்காக நீர் என்னை அழைத்திருக்கிறீர், நான் எதுக்கு சபையில் இருக்கணும் என்றெல்லாம் பல கேள்விகள் இருக்கும். ஸோ அதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் எதுக்காக என் வாழ்க்கையை கொடுக்கணும், என்னதான் என் வாழ்க்கை, எப்படி வாழணும், அப்படியெல்லாம் பல கேள்விகள் அழைப்போடு இருக்கும்போது இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் காலையில் உங்களை பார்த்து சொல்ல, உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஊழியத்திற்கு அழைச்சிருக்கிறார். என்ன ஒரு சோகமான ஆமீன் அது. உங்களை எல்லாரையுமே கர்த்தர் அழைச்சிருக்கிறார் ஊழியத்திற்கு. திருச்சபையில் இருக்கின்ற எல்லாருக்குமே கர்த்தர் வரங்களை கொடுத்திருக்கிறார். எல்லாருமே தேவ ராஜ்யத்தில் ஏதாகிலும் ஒன்றை செய்யத்தான் வேணும், எல்லாரும் செய்ய வேண்டும். சிலர் ரிட்டையர் ஆகிருக்கீங்க, சிலர் இப்போ தான் கெரியரில் தொடங்கியிருக்கீங்க, நீங்கள் சபைக்கு வந்து கொண்டிருக்கீங்க. ஆமேன். முதல் உங்களை அறிவுறுத்துகிறேன், ரிட்டையராக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாதவராக இருந்தாலும் சரி, இளமையாக இருந்தாலும் சரி, சபைக்கு வருவதை நிறுத்தாதிருங்கள். இஃப் யூ ஹேவ் டைம், உங்களுக்கு வேறு நெருக்கடிகள் இல்லை, இந்த நாள் வீட்டில் இருக்கிறேன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் வீட்டில் இருந்து விட கூடாது. அது உங்கள் அழைப்பின் பெரும் பங்கு. கீப் கம்மிங் டு த ஹவுஸ் ஆஃப் காட். ஆமென். ஏன்னா இந்த அழைப்பிலெல்லாம் மகத்துவங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸோ நம்ம எல்லாரையும் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். எல்லாரையும் பாஸ்டர் அழைக்கவில்லை, ஆனால் உங்கள் எல்லாரையும் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நீங்கள் இந்த சர்வீஸ் தாண்டோன்னே அடுத்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் மேலெல்லாம் திரண்டு வந்துட்டுருக்கும். நீங்கள் அப்படியே கண்ணீர் எடுத்து திரும்பி பார்த்தீங்கன்னா நல்லா யோசித்து பாருங்கள், இவ்வளவு மக்களையும் கர்த்தருக்குள் நடத்தி நிறுத்துவதற்கு ஒரு பாஸ்டர் கோஷியால் கூடாது. ஸோ உங்களுடைய பங்கு கண்டிப்பாக அதில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எபேசியருக்கு பவுல் எழுதும்போது 4ஆம் அதிகாரத்தினுடைய 11-12 4:11 and 12 the epistle to Ephesian church, and he himself, who Jesus himself gave some to be apostles, some prophets, some evangelists, and some pastors and some teachers. அவரே சிலரை அப்போஸ்தலர்களாக, தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷர்களாகவும், சிலரை மேய்ப்பர்களாகவும், சிலை போதகர்களாகவும் கர்த்தர் நியமித்தார். எதற்காக? Give me the next verse, 12ஆம் வசனம். For the equipping of the saints, for the work of ministry, for the edifying of the body of Christ. நல்லா என்ன பார்க்கணும், சபையில் தான் நீங்கள் இருக்கீங்க. எதுக்காக சபையில் கர்த்தர் வச்சிருக்காராம்? எவர் கர்த்தரே சிலரை அப்போஸ்தலர்களாய், சிலரை சுவிசேஷகர்களாய், சிலரை தீர்க்கதரிசிகளாய், போதகர்களாய், மீட்பர்களாய், இந்த 5 வித ஊழியத்தை கர்த்தர் எதுக்கு வச்சிருக்காருன்னா, உங்களை பக்தி விருத்தியில் வளர்ப்பதற்காக, உங்களை தொடர்ந்துள்ள திருச்சபையின் இந்த தலைமுறையின் ஊழியத்திற்கு ஊக்குவிப்பதற்காக கர்த்தர் உங்களை, என்னை தெரிந்து கொண்டார். ஆமென். ஸோ நீங்கள் எல்லாருமே திருச்சபையில் ஊழியத்தில் பங்கு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதிலும் அழுத்தி சொல்கிறேன், உங்கள் லோக்கல் சர்ச்சில் உங்களுக்கு கொடுத்த உங்கள் தோட்டத்தில், உங்கள் சபையில் உங்கள் பங்கு நிறையா இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ என்ன பாஸ்டர், நானும் பாஸ்டர் ஆகிடுவான்னு? வாய்ப்பே இல்லை ராஜா. இந்த பீடத்தை நான் உங்களுக்கு தரப்போவது இல்லை. ஸோ போதகர்களை, சிலரை போதகர்களாய், சிலரை அப்போஸ்தலர்களாய், சிலரை தீர்க்கதரிசிகளாய், சிலரை மேய்ப்பர்களாய் கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஆமென். அப்போ நீங்கள் பாஸ்டரா இல்லையே அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்கிறேன். பைபிளை நான் படிக்கும்போது கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்லலாம், எல்லாருமே பைபிள் அநேகமானவர்கள், இல்லை அதை எல்லாருமேனு சொல்வதை விட அநேகமானவர்கள் பைபிள் தொழில் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒரு ஒகேஷனில், ஒரு வேலையில் இருந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். நான் சொல்லிக்கொண்டே போகிறேன், வசனங்கள் சொல்லுகிறேன், வாய்ப்பு இருந்தால் நீங்கள் போடலாம். ஆபிரகாம், ஆமென், ஃபுல் டைம் பாஸ்டர் கிடையாது. 13:2 ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், ஏப்ரஹாம் வாஸ் வெரி ரிச் இன் லைஃப் ஸ்டாக், சில்வர் அண்ட் கோல்டு. எல்லாத்துலேயும் செல்வந்தனாக இருந்தார். அப்படின்னா அவருக்கு ஒரு கெரியர், அவருக்குன்னு ஒரு பிஸ்னஸ், அவருக்குன்னு ஒன்று இருந்துச்சு. அதில் அவர் சிறந்தோங்கி சீமானாக இருந்தார். அப்படின்னா அவர் பாஸ்டரா இல்லையாமே. 2 ஈசாக்கை குறித்து வாசிக்கிறோம். ஈசாக்கு
அந்த வருஷத்தில் விதை விதைத்தான், பஞ்சகாலத்தில் விதை விதைத்தான். அதே வருஷத்தில் கர்த்தர் அவனுக்கு 100 தனையாய் கொடுத்தார். இருக்கீங்களாங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈசாக்கு ஒன்றும் ஃபுல் டைம் எல்லாம் கிடையாது. ஆமென். அவர் யாராக இருந்தார்? ஒரு விவசாயியாக இருந்து அவர் கடினமாக உழைத்து, ஆனால் அவருடைய பேர் தேவராஜ்யத்தின் பங்குகளில் விளங்குகின்றன. இருக்கீங்களாங்க? கிதியோனை கர்த்தர் ஊழியத்துக்கு, ஒரு யுத்தத்துக்காக அழைக்கிறார். கிதியோனை அழைக்கும் போது எங்கே தெரியுமா இருந்தார்? அவர் கோதுமை மணியை, ஆமென், அவர் திராட்சை தோட்டத்தில் போய் அடித்து கொண்டிருக்கிறார். he was threshing wheat in the vineyard. அப்போ கர்த்தர் போய் கிதியோனை அழைக்கிறார். அப்படின்னா அவர் ஒரு தொழிலில், வியாபாரத்தில் அல்லது ஒரு விவசாயத்தில் அவர் இருந்து கொண்டிருந்தார். ஆமென். தாவீதை குறித்து உங்களுக்கு தெரியும். கர்த்தர் அவரை ராஜரீகத்துக்கு அழைப்பதற்கு முன்பாகவே தாவீது ஒரு மெய்ப்பனாக இருந்தான். ஆமென். ஆமோஸை குறித்து ஆமோஸ் 1:1 வாசிக்கிறோம். the words of Amos who was among the sheep breeders. அப்படின்னா ஆடுகளை வளர்க்கின்ற மெய்ப்பர்கள் கூட்டத்தில் ஆமோஸ் இருந்தார். ஆமோஸ் தீர்க்கதரிசிங்க, ஆனால் அவர் யாரா இருந்தார்? ஆடுகளை உருவாக்குகின்ற, பிரீடு பண்ணுகின்ற பிரீடர்ஸ் நடுவில் ஒரு மெய்ப்பனாக இருந்தார். ஆமென். மேத்யூ இன்கம் டேக்ஸ் கமிஷனராக இருந்தார், டாக்ஸ் கலெக்டராக இருந்தார். ஆமென் என்று பைபிள் சொல்லுகிறது. ஸோ ஆண்டவர் பாருங்க, பைபிள் ஆபிரகாம்லேருந்து நீங்கள் வந்துட்டே இருந்தீங்கன்னா எல்லோரும் ஒவ்வொரு துறைகளில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் பயன்படுத்தினார். என்ன பாச சொல்ல வரீங்க? நியூ லைஃப் சர்ச்சில் எல்லா துறையிலும் இருக்கிறவங்களாம் நீங்கள் இருக்கீங்க, ஆனால் உங்கள் எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்துவார். இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். கர்த்தர் அந்திரையும் யாக்கோபையும் யோவானையும் அழைக்கும் போது அவர்கள் யாராக இருந்தார்கள்? மீனவர்களாக இருந்தார்கள். they had a business. ஆமென். அவர்கள் தங்களுடைய தகப்பன்மாருடைய படவை விட்டு அவர்கள் வரும்போது பைபிள் சொல்லுது, they left their father Zebedee in the boat with hired servants. வேலைக்கு ஆட்களை வைத்து வேலை செய்து கொண்டிருந்தவர்களை தான் கர்த்தர் அழைத்தார். ஆமென். பாஸ்டர், நான் பிஸ்னஸில் இருக்கேன், கெரியரில் இருக்கேன், மேனேஜராக இருக்கேன், நான் பிரசிடெண்ட்டாக இருக்கேன், நான் சிஇஓவாக இருக்கேன். நீங்கள் யாராக இருந்தாலும் சொல்கிறேங்க, இங்கே அத்தனை பேரும் தேவனுடைய திருச்சபையாகிய கிறிஸ்துவின் சரத்தில் நீங்கள் பயன்படுகிறவர்களாய்த்தான் இருக்க வேண்டும். பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்லுங்க, அதுக்கு தான் என்னை சபையில் வச்சிருக்கிறார் அப்படின்னு. இந்த கடைசியாக ஒருத்தர் சொல்லுங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பைபிள் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களில், after these things, பவுலை பற்றி சொல்கிறேன். After these things Paul departed from Athens and went to Corinth. இருக்கீங்களா எல்லாரும் உயிரோட? And he found a certain Jew named Aquila, born in Pontus, who had recently come from Italy with his wife Priscilla, because Claudius had commanded all the Jews to depart from Rome, and he came to them. சரித்திரத்துக்கு போக நமக்கு நேரம் இல்லை. So because he was of the same trade, அவங்க செஞ்சிட்டு இருந்த அதே கூடாரங்களை செய்யும் வேலையை பவுல் செய்து கொண்டிருந்ததனால he stayed with them and worked for by occupation they were tent makers. வேதத்தினுடைய புதிய ஏற்பாட்டின் பெரும் பங்கை எழுதியவர் கூடாரங்களை செய்கின்ற வியாபாரத்தில் இருந்தவர். பக்கத்தில் ஒருத்தர் சொல்லுங்க, என்னையும் கர்த்தர் பயன்படுத்துவாருங்க. the greatest apostle, இதுவரைக்கும் வாழ்ந்த அப்போஸ்தலர்களையே சிறந்தவர் என்று வேதம் அழைக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் கூடாரங்களை செய்கிறவராய் இருந்தார். ஆமென். லூக்கை குறித்து கொலோசியர் 4:14 வாசிக்கிறோம். லூக் the beloved physician. ஆமென். டாக்டரா இருந்திருக்கார். லூக் the beloved physician. ஆமென். ஆமென். 4:14 4:14 லூக்கா ஒரு சிறந்த டாக்டரா இருந்தார். அப்படின்னா என்ன பாச சொல்ல வரீங்க? லூக் the beloved physician and Demas greet you. இவங்க எல்லாருமே ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் இருந்தாங்க, ஆனால் அவங்க எல்லாரையுமே கர்த்தர் பயன்படுத்தினார். இன்னைக்கு நான் நியூ லைஃப் சர்ச்சுக்காக பேசுகிறேன் இந்த வார்த்தை. நீங்கள் எல்லோரும் வித்தியாசமான ட்ரேடில், வேலையில், உயரத்தில் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்காக பயன்பட வேண்டும். ஆமென். இப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க, அப்போ நான் எப்படி பயன்படணும் அப்படின்னு தொடர்ச்சியாக அவங்க கூட பேச போகிறேன். 2 வாரங்கள் பேசியிருக்கேன். அது நாளுங்கள் நீங்கள் உங்கள் இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்பர் 1, உங்கள் வேலை எதுவாக இருந்தாலும், உங்கள் துறை எதுவாக இருந்தாலும், எந்த உயரத்தில், என்ன வேலையில், என்ன ப்ரொஃபஷனில், என்ன டெசிக்னேஷனில் நீங்கள் வேலை செஞ்சு கொண்டிருந்தாலும், முதலாவது உங்களுடைய கமிட்டட் காலிங், உங்களை குறித்த அர்ப்பணிக்கப்பட்ட அழைப்பு என்ன தெரியுமாங்க? நீங்கள் கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். நல்ல ஒரு ஆமீன் சொல்வீங்கன்னு நினைச்சேன். இன்னொரு முறை சொல்கிறேன், தேவனை அண்டிக் கொள்ளுங்கள், அதுவே உங்களுடைய உன்னத அழைப்பு.
கர்த்தர் பக்கமா இருக்கணும். சங்கீதம் 73:28 ஆசாப் இப்படி சொல்லுகிறார், இட் இஸ் குட் ஃபார் மீ டு draw near to God. தமிழ்ல யாராவது வாசிக்கலாம், இட் இஸ் குட் ஃபார் மீ டு draw near to God. ஆமென். தேவனை அண்டிக் கொண்டு இருப்பதே எனக்கு நலம் அப்படின்னா. பக்க சொல்லுங்க, எல்லா அழைப்பை விட என் முக்கியமான அழைப்பு அவரையே நான் என்ன செய்யணும், அதுதான் நலம் அப்படின்ட்டார். draw near to God. எத்தனை பேர் கர்த்தர் பக்கமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இன்னைக்கு ஒரு கெட்ட நாள் பாஸ்டர், எழுந்ததுலேருந்து நல்லா இல்லை, அண்டிக்கொள். இந்த வாரமே எனக்கு சரியில்லை, கர்த்தரை என்ன செய்யுங்க, அண்டிக் கொள்ளுங்கள். இந்த வருஷமே எனக்கு சரியா இல்லை, கர்த்தரை என்ன செய்யுங்க, அண்டிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையே இப்ப சரியா இல்லை, கர்த்தரை என்ன செய்யுங்கள், அண்டிக் கொள்ளுங்கள். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எபிரேயர் 7:19 இப்படி சொல்லுகிறது, ஃபார் த லா மேட் நத்திங் பர்ஃபெக்ட். பிரமாணம் எதையுமே சரியாக செய்யவில்லை. ஆன் தி அதர் ஹேண்ட் there is the bringing in of a better hope through which we draw near to God. ஆமென். பிரமாணம் எனக்கு எதுவும் செய்யல, ஆனா புது நம்பிக்கை எனக்கு இருக்கு, புது கிருபை தருகிறார், அது நிமித்தம் நான் கர்த்தரோடு கூட கிட்ட சேருவேன். ஆமென். மீண்டும் ஒரு முறை சொல்ல, கெட்ட நாளா இருந்தாலும் கிட்ட சேரு, கெட்ட வாரமா இருந்தாலும் கிட்ட சேரு, வாழ்க்கையே கெட்டு போனாலும் கிட்ட சேரு. ஏன்னா அவரை அண்டிக் கொள்வதுதான் உங்கள் அழைப்பினுடைய ஆழமான உறுதி செய்யப்பட்ட அழைப்பு. 3 பேரை தட்டி சொல்லுங்க, என்னதான் ஆனாலும் நான் அவரை அண்டிக் கொள்ளுவேன். எபிரேயர் 10:22 இப்படி சொல்லுகிறது, 10:22 of the book of Hebrews, let us draw near அப்படின்றார். அவரோடு கிட்டி சேருவோம், with a true heart in full assurance of faith, முழு விசுவாச நிச்சயத்தோடு, having our hearts sprinkled an evil conscience and our bodies washed with pure water. நான் அதை சிம்பிளா உங்களுக்கு புரிஞ்சுக்க சொல்றேன். பக்கத்துல அண்டிக் கொள்ளுங்கள் அவர்கிட்ட, ஏன்னா உன்னை சுத்தமா குளிப்பாட்டி இருக்கிறார். புரியாத உங்களுக்கு அப்ப கூட உங்களை துர்மனசாட்சி நீங்க கல்வாரி ரத்தத்தாலும் வசனம் என்ற தண்ணீர்னாலும் உங்களை என்ன செஞ்சிருக்காராம், வாஷ் பண்ணியிருக்கிறார், பேத் பண்ணியிருக்கிறார், கிளீன் பண்ணியிருக்கிறார். அதனால நீங்க அவர்கிட்ட என்ன செய்யணும், அண்டிக் கொள்ளணும். அதுதான் உங்கள் அழைப்பு. விசுவாசிகளா இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுங்க, கெட் க்ளோசர் டு காட். ஆமென். draw near to him. பைபிள்ல சில எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஒரு கதரனஸ் கல்லறைக்கருகே மார்க்கு சுவிசேஷம் 5:6 கட்டப்பட்டு சிந்தையில் போராட்டம் உள்ளவனாக பல பிசாசுகள் பிடித்தவனாய் கல்லறையில் நிர்வாணமாய் வாழ்ந்தவனை ஒரு நாள் கர்த்தர் சந்தித்த போது 5:6 மார்க்கு சுவிசேஷம் இப்படி சொல்லுகிறது, so he drew near Jesus. When he saw Jesus from afar, he ran to Jesus and worshipped him. நீங்க கர்த்தரால் கழுவப்பட்ட விசுவாச பிள்ளைகளாயிட்டு நீங்கள் யாரை என்ன கர்த்தரை என்ன செய்யணுங்க, அண்டிக் கொள்ளணுங்க. drawing near is your committed calling. விசுவாசியா, என்ன பாஸ்டர் என் ஊழியம், எதுக்கு எனக்கு வரங்கள், நீங்க என்ன தெரியுமா செய்யணும், கர்த்தரை முதலாவது அண்டிக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய உன்னதமான அழைப்பு. ஆமென். இன்னொரு இடத்துல காட்டுகிறேன், மார்த்தாள் மரியாள் பெத்தானில் இருக்கிறார்கள். தங்கள் சகோதரன் லாசரஸ் மரித்து போய்விட்டார். யோவான் 11:20 அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், கோபப்படுகிறார்கள். என்றால் இயேசு தாமதமாய் வருகிறார், அல்லது இயேசு வரவில்லை. ஆமென். வரவேண்டிய நேரத்தில் அவர் வரவில்லை. அவர் வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது, இயேசு வரார் என்று கேட்டபோது அவள் ஓடி போய் இயேசுவை சந்தித்தாள். ஆமென். சந்தித்த பின்பு she went 28-29 11ஆம் அதிகாரத்தில், she went her way secretly, called her sister Mary saying, the teacher has come and is calling for you. இயேசு வந்துட்டாரு, உன்னை அழைக்கிறார் என்று அவள் சொன்னபோது, as soon as she heard that Jesus came, she arose quickly and came to him. அவள் எழுந்து கர்த்தர் கிட்ட ஓடி போனாளாம். காலையில் உட்கார்ந்து இருக்க தோரணையை பாருங்க. பக்க சொல்லுவோம், அழைப்பிலேயே பெரிய அழைப்பு என்ன தெரியுமாங்க, நல்ல வாரமா இருந்தாலும் சரி, கெட்ட வாரமா இருந்தாலும், கெட்ட நாளா இருந்தாலும், கெட்ட வருஷமா இருந்தாலும், வாழ்க்கையே கெட்டு போனாலும், உங்க முதல் அழைப்பு என்ன தெரியுமாங்க, அண்டிக் கொள்ளுங்கள். சகோதரன் மரிச்சு போயிட்டான், கோபத்தில் இருக்கிறார், அவர் வரல, நான் அவர் வந்தார்னு கேட்ட போது
ஓடி இயேசு கிட்ட போகிறாள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு உங்கள் இதய துடிப்பு ஒன்றாயிருக்கட்டும். எல்லாமே எனக்கு கெட்டதாக இருந்தாலும் சபை என்ற சரத்தில் பொருத்தப்பட்ட என்னுடைய அழைப்பினுடைய உன்னதமான அழைப்பு, கர்த்தரை நான் அண்டிக் கொள்ள வேண்டும். அப்படி செய்வேன்னு சொல்றோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னொரு எக்ஸாம்பிளை காட்டுறேன். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், பேதுரு சோர்ந்து விட்டார். ஆமென். சற்று பின்வாங்கி போகிறார். 21ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம். பேதுருவனுடைய உலகம் முடிந்தது, இதற்கு மேல் எனக்கு ஊழியம் இல்லை, நான் மீண்டும் மீனை பிடிக்க போகிறேன் என்று அவர் போய்விடுகிறார். இயேசு கிறிஸ்து அவர் மீன் பிடிக்க போன போது கரையோரத்தில் வந்து நிற்கிறார். கரையில் நின்றவர் யார் என்று பேதுருவுக்கு சரியா தெரியாமல் போயிட்டு 21ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம் யோவான் சுவிசேஷத்தில், therefore the disciple whom Jesus loved said to Peter, நினைக்கிறேன் யோவான் தான் அவரு. யோவான் பேதுருவை பார்த்து சொன்னார், அந்த கரையில் நிற்பது வேறு யாரும் அல்ல, நம் அருள்நாதர் இயேசுதான் என்று அவர் சொன்னபோது, ஆமென், it is the Lord என்று சொன்னபோது, when Simon Peter heard that it was Jesus, he put on his outer garment. அவர் ஜாக்கெட்லாம் கழட்டி நிர்வாணமா நின்றுக்கார். பாதி ட்ரெஸ்ஸோட மீன் பிடிக்க அவர் சொக்காவை போட்டுக்கொண்டு தண்ணியில குதிச்சு இயேசுவை பார்ப்பதற்கு விரைந்து ஓடினான். ஏங்க, ஊழியமே வேணான்னு மீன் பிடிக்க போனவங்க கூட இயேசுன்னு தெரிஞ்ச உடனே ஓடி போனான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மீண்டும் ஒரு முறை சொல்லும் போது உங்க ஆமென் பலத்ததா இருக்கட்டும். நல்ல நாளா இல்லைனாலும், கெட்ட நாளா இருந்தாலும், கெட்ட வாரமா இருந்தாலும், கெட்ட வருஷமா இருந்தாலும், எல்லாமே கெட்டு போனாலும் என் வாழ்க்கையினுடைய அழைப்பினா தெரியுமாங்க, கர்த்தரை நான் அண்டிக் கொள்ளுவேன். அந்த அந்த அழைப்பு இருக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி, நல்லா இருந்தா வருவேங்க, நல்லா இல்லைன்னா வரமாட்டேங்க அப்படிலாம் கிடையாது. எதுவுமே நல்லா இல்லைங்க, ஆனா நான் அவரை அண்டிக் கொள்ளுவேன். Draw near to God. Draw near to God. ஒரு நல்ல ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் நிலை நின்று விசுவாச பாதையில் ஒரு திருச்சபையில் வேரூன்றி உங்களுடைய வரங்களை பயன்படுத்தி திருச்சபைக்கு பிரயோஜனமாய் தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு நிலை நிற்க வேண்டுமானால் உங்கள் அழைப்பின் முதல் அழைப்பு, நீங்கள் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? அண்டிக் கொள்ள வேண்டும். நம்பர் 2, உங்களுடைய வரம், உங்களுடைய வரங்கள், கிஃப்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, வரங்கள், உங்கள் திறமை அது வேற. உங்களுடைய ஆவிக்குரிய வரங்கள் சபையில் என்னன்னு நீங்கள் கண்டுபிடித்து நீங்கள் அந்த வரத்தை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கிலீஷில் சிம்பிளாக சொன்னால் டிஸ்கவர் யுவர் கிஃப்ட். உங்களை எதுக்காக சபையில் வச்சிருக்கிறார் என்பதை நீங்கள் டிஸ்கவர் பண்ணி நீங்கள் அதை டெவலப் பண்ணணும். உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஒரு சபையாகிய சரீரத்தில் பொருத்தி இருக்கிறார். வசனத்தை படிக்க தான் நேரம், விளக்க நேரம் இல்லை. 1 Corinthians 12, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14-18 வரைக்கும் வாசிக்கின்றேன். வாசிக்கும் போதே நான் தமிழில் சொல்லுகிறேன். For in fact the body is not one member but many. என்ன சொல்றார் பவுல் அவர்கள்? திருச்சபை குறித்து சொல்றார். நம்ம ஒரு சரீரம்தான், ஆனால் பல அவயவங்கள். இன்னொரு முறை என்ன நல்லா பாருங்க, நம்ம ஒரே சபை தான். இந்த சபை எப்படி சொல்றோம்? ஒரே சரீரம் தான், ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு விதம். இப்படி வச்சு இப்போ சொல்றாரு, இஃப் த ஃபுட் ஷுட் சே பிகாஸ் ஐ எம் நாட் ஹேண்ட், ஐ எம் நாட் ஆஃப் த பாடி, இஸ் இட் தேர் ஃபோர் நாட் ஆஃப் த பாடி? காலு சொல்லுதான், எனக்கு கையை பிடிக்கல, கை செய்கிற மாதிரி நான் செய்ய முடியல, அதனால நான் காலாக இருக்க மாட்டேன்னு சொன்னால், நல்லா யோசித்து பாருங்களேன். உங்களுக்கு காலையில் எல்லாம் கையாக பிறந்துட்டிங்கன்னு வைங்களேன், எல்லாம் 2 கண்ணில் 2 கை, மூக்குக்கு பதில் கை, எல்லாம் கையாக தொங்கிட்டு இருந்துச்சுன்னா இவ்வளோ அருவருப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவர் சொல்கிறார், காலாக இருக்கணும், சரீரத்தில் கையாக இருக்கணும். ஒரே சரீரம்தான், ஆனால் நிறைய அவயவங்கள். எங்கள் சர்ச்சில் பாருங்களேன், காலையில் ஒன்னொன்னும் கலராக சந்தோஷமாக அண்டி கொண்டவர்களாய் ஒரே சரீரத்தினுடைய வித்தியாசமான அவயவங்களாய் கர்த்தர் உங்களை சபையில் பொருத்திருக்கிறாரே. ஓகே, அடுத்தது இப்படி சொல்றாரு, இஃப் தி இயர் ஷுட் சே பிகாஸ் ஐ எம் நாட் தி ஐ, காது சொல்லுதான் நான் கண் இல்லை அதனால நான் என் வேலையை செய்ய மாட்டேன்னு காது சொல்லிடுச்சுன்னா, ஐ எம் நாட் ஆஃப் த பாடி, கீப் இட் டவுன், ஐ எம் நாட் ஆஃப் த பாடி, இஸ் இட் தேர் ஃபார் நாட் ஆஃப் த பாடி அப்படின்றார். ஐ மீன் அடுத்த வசனம் 17, இஃப் த ஹோல், இப்போ அவர் சொல்றாரு கண் அப்படி சொல்லிட்டு உடம்பெல்லாம் கண் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஆவடி யாரோ உட்கார முடியுமா? கண்ணா உடம்பெல்லாம் கண்ணுனா
அது பார்ப்பதற்கு அழகற்றதுங்க. ஆனால் 2 கண்ணு, அழகா ஒரு மூக்கு, நல்ல ஒரு வாய், 2 காது, 2 காலு, 2 கை தந்து பல உறுப்புகளை தந்து ஒரு அவயவமாய் இன்னைக்கு நியூ லைஃப் சர்ச், இந்த நியூ லைஃப் சர்ச்சா இருப்பதற்கு காரணம் ஒரு சரீரம், பல அவயவங்கள். சொல்றார், if the whole were hearing, எல்லா உடம்பும் காதா இருந்துச்சுன்னு வைங்களேன், எல்லாம் கேட்குமே தவிர அப்போ முகர்வது யார் அப்படின்னு கேட்குறார். நல்ல சென்ட் வாசனைலாம் முகர வேணாமா? ஸோ மூக்கும் வேணும். இப்போ நான் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் ஆமே சொல்ல, மூக்கும் வேணும், காதும் வேணும், கண்ணும் வேணும், கையும் வேணும், காலும் வேணும், உடல் உறுப்புகளும் வேணும், பார்க்கக்கூடிய அவயங்களும் வேணும், பார்க்கக்கூடாத அவயங்களும் வேணும். இவைகளெல்லாம் இருந்தால்தான் அது திருச்சபையாக இருக்கும். இன்னைக்கு காலையில் உங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இப்போ நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னா நான் சபையோடு இது பேசணும், பல வாரங்கள் பேசணும். இந்த பீடத்தில் நிற்கிறவங்களால் மட்டுமல்ல இந்த சபை வளருவது. உங்களை தானே சொன்னேன், ஒரு ஆமேன்னு சொல்லாங்க. நாங்கள் இங்கேருந்து சண்டே மார்னிங் சத்தமாக பிரசங்கம் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் இந்த பீடத்தில் இது வரைக்கும் அவங்க முகத்தை பார்க்காத நிறைய பேர், அந்த காமராஜ் சிலையிலேருந்து ராமர்த்தனா வரைக்கும் 12 மணி நேரம் டெய்லி வேலை செய்து விட்டு அதற்கு பின்பும் என் திருச்சபை என்று சொல்லி கண்களுக்கு மறைவாக யாருக்கும் முகத்தை காட்டாம வேலை செய்கிற கிட்டத்தட்ட சகோதர சகோதரிகளால தான் இந்த சபை இன்னைக்கு ஓங்கி வளர்ந்துட்டு இருக்கு. எங்களை நீங்க பார்க்குறீங்க, அவங்கள நீங்க பார்க்கல. எனக்கு இன்னைக்கு பார்க்கக்கூடிய வெளியான தோற்றத்தை விட என் ஹார்ட் ரொம்ப முக்கியம். அது வேலை செய்யலைன்னா நான் இங்கே நிற்க, என் கிட்னி செயல்படலைன்னா நான் இங்கே நிற்க, என் லிவர் ஃபங்க்ஷன் ஆகலனா, ஆனால் என் லிவர் ஹார்ட்டெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? தெரியல. என் வெளியான அழகை தான் பார்க்குறீங்க, ஆனால் உள்ள என்னை அழகாக வைப்பதற்கு, இதை செயல்பட செய்வதற்கு, கண்களுக்கு மறைவாய் செயல்படுகிற எல்லாருக்காகவும் இந்த நியூ லைஃப் சர்ச்சில் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நல்ல ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நான் பெயரெல்லாம் இன்னைக்கு சொல்ல, என்றோ ஒரு நாள் அவர்களுக்கு பாராட்டு விழா நான் நடத்த வேண்டும். ஆமென். இந்த சபையை பெருக்கிறவர்கள், இந்த சபையை சுத்தம் பண்ணுகிறவர்கள், 10 மணி நேரம் கடினமாக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அந்த சகோதரன் வந்து குனிஞ்சு பெருக்குவான். நல்லா தின்ட்டு தூங்குறவன் பெருக்கவே மாட்டான். ஏன் அமைதி நிலவிச்சுன்னு தெரியல. சபை இன்னைக்கு சபையா இருக்கணும்னா சபை ஒன்று, அவயவங்கள் பல. அதாவது அதன் செயல்களை செய்வதனால தான் சபை சபையா இருக்கு. and we have many members in one body. ரோமர் 12:4-6 வரைக்கும் we have many members in one body but all the members do not have the same function. எல்லாருக்கும் ஒரே வேலை இல்லை. so we being many are one body in Christ, individual members of one another. amen. ஸோ நம்ம எல்லாரும் இன்னைக்கு இப்படி ஒன்றா உட்காந்து இப்படி வச்சுங்களேன், ஒரு நாள் சீக்கிரம் வரும், நம்ம ஒரு 80,000 பேர் இருப்போம். இப்படி வச்சுங்களேன், நான் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை அப்படி மெல்லமாக ஆடி நடந்து வந்து சோத்திரம் சோத்திரம்னு சொன்னேன்னா அந்த 80,000 வளருமா? இல்லைங்க. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் காதுனுடைய வேலை செய்யணும், காலுனுடைய வேலை செய்யணும், கண்ணுடைய வேலை செய்யணும். அதில் இருக்கிற எல்லாரும் அவங்க செயல்பாடுகளை என்ன உங்களை உற்சாகப்படுத்துற நல்லா கேட்டுக்கோங்க. உங்களை எல்லாரையும் சபையில் பொருத்தும் போது உங்களுக்குன்னு ஒரு பங்கை கர்த்தர் இந்த சபையில் கொடுத்திருக்கிறார், ஒரு கிஃப்ட்டை கொடுத்திருக்கிறார், ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். இப்படி வச்சுங்களேன், என்னை கர்த்தர் போதகராய் அழைத்தார், எனக்கு ஊழியத்தில் பல வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 31 வருஷமா அந்த வரங்களை இன்னும் நான் 31 வருஷம் முன்னாடி புரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் என்னுடைய அழைப்புன்னு. அந்த அழைப்பை 31 வருஷமா இன்னும் நான் டெவலப் பண்ணிட்டே தான் இருக்கிறேன். இன்னும் நான் அதில் தேர்ச்சி பெறவில்லை, இன்னும் தேர்ச்சி பெற்றுக்கொண்டே ஆனால் உங்களை கர்த்தர் ரட்சித்து சபையில பொருத்தினதற்கு தேவன் சில நோக்கங்களை வச்சிருக்கிறாரு. காதா இருக்கணும், கண்ணா இருக்கணும், காலா இருக்கணும். ஒரு ஒல்லிக்குச்சி கோஷி பாஸ்டரால ஒரு சபை வளராது. நீங்க அத்தனை பேரும் உங்க வரங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த வரங்களை டெவலப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நம்ம உயர போகிற உயரங்கள் ஆச்சரியமா இருக்கும். நல்ல ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமாங்க, கிட்டத்தட்ட இந்த சர்ச்சில் ஒரு 30-40 வயதான தாய்மார்கள் இருக்கிறார்கள். ஆமென். என்னை நேசிக்கிற அம்மாலாம் இருக்காங்க.
இன்னைக்கு ஏன் தெரியுமா இவ்வளோ நெருக்கடிகள் வந்தும் நான் நல்லா இருக்கேன்? அவங்க ஒரு நாள் கூட நாம் ஜெபிக்க மறந்தாலும் எனக்கு ஜெபிக்க மறக்காத சிலர் இந்த சர்ச்சில் கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. அதனால தாங்க இந்த ஊழியம் நிற்குது. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு சிலர் நல்லா தெரியும், என்கிட்ட வந்து கேட்பாங்க, பாஸ்டர் நான் வேற எதுக்காக ஜெபம் பண்ண கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு என்ன கேட்பாங்க. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அப்போ சில விஷயங்களை சொல்லுவேன். ஏன்னா அவங்க தொடர்ச்சியாக இப்படி சொல்லி நான் மறந்தாலும் எனக்கு ஜெபிக்க மறக்காத ஜெப வரமுள்ள சில பெண்மணிகளை, தாய்மார்களை இந்த சபையில கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. இப்படி பல பங்குகளில் பெருக்கிறதுலேருந்து ஜெபிக்கிற வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த கிஃப்ட் என்னன்னு டிஸ்கவர் பண்ணி நீங்கள் அதை டெவலப் பண்ணிட்டே இருக்கும். ஏற்ற காலம் வரும்போது உங்களை திருச்சபையின் பங்குகளில் கர்த்தர் உயர்த்துவார் என்று நம்புகிறேன். புரிய வைக்கிறேன்னா, a picture is always worth 1,000 words. பெஞ்சமின் சின்ன பையனாக இருக்கும்போது, சாரா பெஞ்சமின் குழந்தைங்களாக இருக்கும்போது, இப்போ பெருசாகிட்டாங்க, குழந்தைங்களாக இருக்கும்போது ஒரு முறை கிறிஸ்மஸ் வந்து அந்த அந்த கெனடியன் ஸ்டைலில் கொண்டாடிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க வந்து ஒரு மரத்தெல்லாம் கொண்டு வந்து அதுக்கு லைட்டெல்லாம் போட்டு சுற்றி என்னென்னமோ தொங்க விட்டு எரியாத லைட்டை எரிய வச்சு, அப்போ அதில் அந்த பேக்கில் கிஃப்டெல்லாம் போட்டு லேகோஸ்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன துண்டு துண்டாக இருக்கும், அதை அட்டாச் பண்ணால் காரு பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதை கிஃப்ட் வாங்கி அதில் வச்சுட்டு பெஞ்சமினுக்கு அதில் உள்ள பேப்பரில் அவன் பேர் எழுதி வச்சுட்டாங்க. காலையில் தான் எடுக்கணும், ஏன்னா சாண்டா கிளாஸ் நைட்டு வந்து வைப்பார். எவ்வளோ பெரிய பொய். சரி, எனிவேஸ் ஒரு வருஷம் அப்படி பண்ணோம். அப்போது காலையில் எழுந்த உடனே அவன் துடிக்கிறான், எதுக்கு அது எடுக்கணும் அப்படின்னு. அவங்க சொல்லிட்டாங்க 9 மணிக்கு மேலே தான் எடுக்கணும். சாண்டா கிளாஸ் சொல்லிட்டு போயிட்டார். நம்புறான் பாருங்க அந்த பொய்யை. 9 மணிக்கு மேலே அவருடைய கிஃப்ட் அவர் எடுக்கிறார். ஆமேன். எடுத்து பார்த்தா அந்த லேகோஸ்னுடைய பெரிய ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக துண்டு துண்டாக லேகோஸ் இருக்குங்க. அது பெஞ்சமினுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட். சொல்கிறதுக்கு ஒரு அம்மா என்ன இது அப்படின்னு, கிஃப்ட். அந்த கிஃப்டை என்னைக்கு அது அவனுதுன்னு தெரிஞ்சிச்சோ அதை அவன் ரூமில் கொண்டு போய் மணிக்கணக்காக பண்ணுவாங்க. அது அப்புறம்லாம் ராத்திரி போய் 12 மணிக்கு தட்டி பார்த்தா கூட அதை விளையாடிக்கிட்டு இருப்பான். காலங்கள் அந்த கிஃப்டை டிஸ்கவர் பண்ணி அந்த கிஃப்டை அவன் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணானா, நீங்கள் எதை சொன்னாலும் அதை செய்வான். அதை ஒரு டிராக்டராக பண்ண சொன்னால் டிராக்டராக பண்ணிடுவான். ஆமாம், எதையுமே செய்யக்கூடிய திறனில் அவன் வளர்ந்துட்டான். ஆனால் முதல்ல உங்கள் கிஃப்ட் ஏதுன்னு கண்டுபிடிக்கணும். 2, அந்த கிஃப்டை நீங்கள் டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணும்போது உங்களை திருச்சபையாகிய சரீரத்தில் பொறித்து வைத்து எந்த விதத்தில் எங்கே எப்படி பயன்படுத்தணுமோ கர்த்தர் உங்களை திருச்சபை ஊழியத்தில் பயன்படுத்துவதற்கு பக்கத்தில் சொல்லுங்க, எனக்கு இந்த சபையில் ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லிடுங்க. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? பக்கம் சொல்லுங்க, எனக்கும் கிஃப்ட் இருக்குங்க. என்ன கிஃப்ட்னு எனக்கே தெரியாது. சரி, நான் 30 வருஷமாக சர்ச்சில் இருக்கேன். இந்த செய்தியை ஏன் ஆயத்தம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டுமாங்க, உங்களுக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கு. 1, அவரை அண்டிக் கொள்ளணும். 2, உங்கள் வரம் என்ன என்பதை கண்டறிந்து அதை நீங்கள் டெவலப் பண்ணணும். 31 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் உன் வரம் என்று கர்த்தர் எனக்கு சொன்னபோது 31 வருஷமாக இன்னும் என்னுடைய ஓனர் மேனுவலை இன்னும் படிச்சுட்டே இருக்கேன், டெவலப் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு நாள் இதில் எவரும் தேறிடாத அளவிற்கு நான் தேறி நிற்பேன். ஏனென்றால் உங்க கிஃப்டை நீங்க டிஸ்கவர் பண்ண போதாது, அதை நீங்க டெவலப் பண்ணி சரீரமாகிய சபையில் பிரகாசிக்கின்றவர்களாய் நிற்க வேண்டிய கிருபை உங்களை சார்ந்தது. நேரம் எனக்கு கடந்து போக நான் முடிக்க வேண்டும். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. போன வாரம் ஃபோன் பண்ணும்போது கூட கேட்டேன், டேய் இவ்வளோ பெரிய பையன் ஆகிட்ட, கல்யாண வயசாச்சு, சீக்கிரம் பண்ணிக்கோ. ஆனால் இன்னும் அந்த லேகோஸ் விளையாடுறானு கேட்டால் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கான். யூ மஸ்ட் கீப் ஆன் டெவலப்பிங் தட் கிஃப்ட். உங்களை யாரையுமே வரம் இல்லாமல் கர்த்தர் சபைக்கு சேர்க்கலை. பக்கம் இது எங்கள் சரீரம்னு சொல்லுங்களேன். இதில் உங்களை ஒரு அவயவமாக வச்சிருக்கிறாரு. உங்கள் சரீரத்தில் ஒரு அவயவம் ஒழுங்காக செயல்படலைன்னா அந்த முழு சரீரத்திற்கும் அது வேதனையை கொண்டு வரும். நீங்கள் எல்லாரும் உங்கள் வரங்களை அறிந்து அதில் தேறினவர்களாய் திருச்சபையில் வளர வேண்டும் என்று கர்த்தர் நாமத்தில் கேட்கிறேன். இப்போ என்ன ஒரு பிரச்சனை தெரியுமாங்க திருச்சபையில்? எல்லாருக்கும் என்னென்னா பாட்டு பாடணும். நல்ல வேலை நீங்கள் அங்கே உட்காந்து பாடுறீங்க, அது வரைக்கும் நாங்கள் தப்பிச்சோம். இங்கே உங்களை சிலர்லாம் பாட விட்டோன்னு வைங்களேன். ஓகே, என்ன சொன்னீங்க?
எல்லாரையும் பாடுகிறா அழைக்கல, எல்லாரையும் பிரசங்கியாரா அழைக்கிற, எல்லாரும் பாஸ்டர் அல்ல, எல்லாரும் அப்போஸ்தலர் அல்ல. ஆனால் உங்கள் திருச்சபையில் உங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாக ஒரு பங்கை வச்சிருக்கிறார். நீங்கள் அதில் வளர வேண்டும். And I close with the third final word. பக்கத்து சொல்லுங்கள், மூணாவது சொல்லுங்கள். ஏதாவது செய்ய, ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு அப்படின்னு ஃபாதர் பாடினார். ஏதாவது செய்யுங்க. ஆமென். சும்மா இருக்காதீங்க, வேலை செய்யுங்க, கெரியரை டெவலப் பண்ணுங்க, செல்வத்தை சம்பாதிங்க, உயர்ந்து நில்லுங்க. பட் ஆல்வேஸ் டூ சம்திங். இன்னைக்கு கொஞ்சமாக ஏதாவது செய்யணும்னு தொடங்கினவங்கெல்லாம் இன்னைக்கு ஊழியத்தில் வளர்ந்துட்டாங்க. நீங்களும் அப்படி செய்யணும். டூ சம்திங். என்ன செய்யணும்னே தெரியல பாஸ்டர், அண்டிக்குள் வரம் என்னன்னு கேளு. நான் சொல்கிறேன், I'll show you another example. எலிஷா தீர்க்கதரிசி எத்தனை பேர் தெரியும்? என்ன வருத்தம் இது தெரியும்னா, ஓ பைபிளில் தெரியும், ஓகே அப்படின்னு சரியாக கேட்கல கேள்வி. ஓகே, எலிஷாவை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி வேற சந்தேகமாக இருக்கு. 2 ராஜாக்கள் 3:11 எலிஷா எப்படி தொடங்குகிறார் ஊழியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஜெஹோஷாபாத் said, is there no prophet of the Lord here? இங்கே தீர்க்கதரிசி இல்லையா? that we may inquire of the Lord by him. So one of the servants of the king of Israel answered and said, Elisha, the son of Shaphat is here, who pours water on the hands of Elijah. எலியாவின் கைகளுக்கு தண்ணீரை ஊற்று, அவர் சாப்பிட்டார்னா அவருக்கு கைகளுக்கு தண்ணீரை ஊற்றுகிற ஒரு எலியா இந்த ஊரில் இருக்கிறார் என்பதை குறித்து சொல்லும்போது, எலிஷா எங்க தெரியுமா ஊழியத்தை தொடங்கினாரு? பாடல, தீர்க்க தரிசனம் உரைக்கல, பக்க சொன்ன டூ சம்திங். அவளுக்கு அப்போ கிடைச்ச ஒரே வேலைன்னாங்க, அவர் கைக்கு தண்ணீரை வார்க்கணும். தண்ணீர் வார்த்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் வந்தபோது கர்த்தர் அவரை தீர்க்கதரிசியாய் இரட்டத்தனையோடு ஆசீர்வதித்தார். புரிஞ்சிருந்தா நீங்க ஆமேன் சொல்லிருக்கீங்க. ஆமேன், ஹல்லேலூயா. இன்னும் எங்க சபையில் 50 அஷர்ஸ் தேவைப்படுகிறது. இப்போ 58 பேர் நாங்கள் ஊழியர்கள், அஷர்ஸ், வாலண்டியர்ஸ் இருக்கிறோம். இன்னும் ஒரு 42 பேர் எங்களுக்கு தேவையாக இருக்குது. நான் நம்புகிறேன் இந்த ஒரு செய்திக்கு பின்னாடி அந்த 42 பேரும் என்கிட்ட வந்து என்னை சந்தித்து, நான் செய்கிறேன் பாஸ்டர் அந்த சேவையை உங்கள் சர்ச்சில்னு சொல்கிற நாள் வருவதாக. ஏன்னா உங்களை மாதந்தோறும் நான் சந்திப்பேன். ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பவுலை குறித்து சொல்லட்டுமாங்க? பவுலுடைய ஊழியத்தில் எப்படி இருந்தார்னு அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 27-30 வாசிக்கிறேன். சிந்தனை அறிவுள்ளவர்கள் கேளுங்கள். And in these days prophets came from Jerusalem to Antioch. தீர்க்கதரிசிகள் எருசலேமிலிருந்து அந்தியோக்கியாவுக்கு வந்தார்கள். Then one of them named Agabus stood up and showed by the Spirit that there was going to be a great famine throughout all the world. பெரிய ஒரு பஞ்சம் வரப்போகுது என்று சொன்னார்கள். Which also happened in the days of Claudius Caesar. Amen. Then the disciples, each according to his ability, determined to send relief to the brethren dwelling in யூதியாவில் இருக்கிற சகோதரர்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செல்வத்தால் கொடுத்தார்கள். நான் அதை பற்றி பேச வரல. This they also did and send it to the elders by the hands of Barnabas and Saul. Amen. பர்னபாவும் சவுல், சவுல் என்று சொன்னது பவுல். இந்த பவுலுடைய ஊழியத்தில் முதல்ல என்ன தெரியுமா பண்றாரு? சேர்த்து வச்ச காணிக்கை கொண்டு போய் கஷ்டப்படுகிற பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கிற வேலையை தான் பவுல் செஞ்சார். எங்க ஊழியம் இங்க இருந்து கத்துறது மட்டும் இல்லைங்க, உங்க எல்லாருக்குமே இந்த சபையில கண்டிப்பா சரீரமாகிய சபையில ஒரு பங்கு உண்டு என்பதை உணர்ந்து இந்த நாட்களில் நீங்கள் அத்தனை பேரும் செயல்பட வேண்டும். வீணாக உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடாது. அது உங்க அழைப்பு. ஒரு அல்லையா சொல்ல மாட்டீங்களா? யாருமே ஒரே நாள் சரீரமாகிய சபையின் அவயவங்கள் உயர்ந்து நிற்பதில்லை. எலிஷா தண்ணீர் வார்த்தார், பவுல் பணத்தை கொண்டு போய் கொடுத்தார். நான் ஏஜ்டு ஹோமில் தொடங்கினேன். கர்த்தரனை 31 வருஷம் சரீரமாகிய சபையில் பொறுத்து என் சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரும் உலகத்தில் உங்களை உயர்த்திட்டே இருக்கும்போது உங்க சரீரமாகிய சபையின் அவயவங்களாய் உங்க கிஃப்ட் என்னவோ அதை டிஸ்கவர் பண்ணி இந்த வார்த்தையினால டூ சம்திங், ஏதாகலும் ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும். முறையிலே சொல்ல மாட்டீங்களா? அப்படிதான் இந்த ஊழியத்தை இந்த தூரம் நடத்தி வர கர்த்தர் கிருபை தந்தார். Take these 3 points to your heart. Draw near to God,
discover and develop your gift. And number 3, do something. And as you do it, இப்போ வச்சுங்களேன், அவர் என்கிட்ட ஏஜ்டு ஹோம்னு கூப்பிடும்போது, போயா கேள்விங்களுக்கெல்லாம் நான் பிரசங்கம் பண்ண வரமாட்டேன்னு சொல்லியிருந்தேன்னு வைங்களேன், யாருக்கு தெரியும், கடவுளை என்னை பயன்படுத்தாமல் போயிருக்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு உங்கள் திராணியில், உங்கள் வரத்தில், உங்களை சரீரமாகிய சபையில் என்ன செய்ய சொன்னாரோ, மறைந்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் செய்ய வேண்டிய பங்கை நீங்கள் என்ன செய்யணும். இதே கண்ணீர் துடைப்பார் பேசியிருந்தால் என்ன அல்லையா வந்திருக்கு இன்னைக்கு. பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திருச்சபைக்கு சொல்ல வேண்டிய செய்தி இது. பக்கத்தில் அவரை அண்டிக் கொள்ளுங்கள். ஆமேன். சொல்ல மாட்டீங்களா? ஓடி நீங்கள் அவர்கிட்ட வரணும். ஆமேன், ஆமேன். இந்த அண்டிக் கொள்வது அப்படின்றத நினைக்கும் போது என் உள்ளத்தில் நான் காண்கிற படமே இங்கிலீஷில் சொன்னால், டு ரன் அண்ட் டு ஹக் யுவர் டேடி. உன்னை ரட்சித்த, உனக்காய் குமாரனை தந்த, உங்கள் ஜீவனை கொடுத்த இயேசுவை, உங்கள் தகப்பனை, உங்கள் ரட்சகரை, உங்கள் தெய்வத்தை நீங்கள் பார்க்கும்போது ஓடி போய் நீங்கள் அவரை என்ன செய்யணுங்க, கட்டி அணைத்து கொள்ளணும். நீங்கள் எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையின் இந்த பங்கில் ஆண்டவரை நீங்கள் கட்டி அணைப்பீங்க, அண்டிக் கொள்வீர்கள்? ஷோ யூ வீடியோ. ஒரு சின்ன குழந்தை தன் தகப்பனாரை பார்த்த அந்த வேகத்தில், அந்த தகப்பன் மேல் கொண்டிருக்கின்ற ஏக்கம் தன்னை எந்த அளவிற்கு ஓடி போய் அரவணைக்க செய்கிறதோ, அந்த அண்டிக் கொள்ளும் பங்கில் நீங்களும் இருக்க வேண்டும். வால்யூம். என்ன ஒரு சந்தோஷம் அந்த குழந்தைக்கு. அண்டிக்கொள்ள தெரியலையா? அந்த குழந்தைகிட்ட போய் கற்றுக்கோ. கெட்ட குமாரன் தூர வரும்போதே கண்டார், மனதுருகினார், ஓடினார், கட்டி அணைத்து ஓயாமல் முத்தம் செய்த அந்த அன்பை இன்னைக்கு நான் கொண்டாடி திருச்சபையில் அவருடைய சேவையில் நிலைப்பேன்னு சொல்றவங்க மட்டும் தலைமையில கையை தட்டி இதுவரைக்கும் சொல்லாத ஒரு ஆமீன்ஸ். கம் ஆன், ரன் டு ஹிம். பெற்றெடுத்த தகப்பன் மேலே ஒரு குழந்தை பார்க்கும்போது அண்டிக் கொள்ளுகிற அந்த ஆற்றல், அந்த இதயத்தினுடைய துடிப்பு இன்னைக்கு உங்களுக்கு தெய்வத்தின் மேலே இருந்தா எதை குறித்தும் நீங்கள் அஞ்ச மாட்டீர்கள். உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? உங்களை கர்த்தர் வெற்றியோடு நடத்துவார். தூரம் போயிருந்தா இன்னைக்கு நீங்கள் கர்த்தர் பக்கம் திரும்பிடணும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கெட்ட நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, கெட்ட வாரமாக இருந்தாலும் பரவாயில்ல, கெட்ட வருஷமாக இருந்தாலும் பரவாயில்ல, கெட்ட குமாரனை போல் எல்லாமே கெட்டே போயிருந்தாலும் உங்கள் வெற்றி எங்கே தெரியுமாங்க? கம் பேக் டு காட். எழுந்து நிற்போமா அவருடைய சமூகத்தில். யூ ஹாவ் டு ட்ரா பேக் டு ஹிம். பரிசுத்தாவியானவர் உங்கள் எல்லாரையும் இன்னைக்கு இழுத்து கட்டி சரீரமாகிய சபையில் பொருத்தி உங்களை வெற்றிக்குரியவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. தேங்க்யூ ஜீசஸ். குட் ஆர் பேட், நல்லதோ கெட்டதோ, it is always good to draw near to God. Come to him. Thank you Jesus. கரங்களை உயர்த்தி தகப்பன் பக்கமாய் இன்னைக்கு திரும்புங்க. தூரம் போயிருக்கலாம், பரவாயில்ல, கர்த்தர்கிட்ட வாங்க. மனம் சோர்ந்து போயிருக்கலாம், பரவாயில்ல, கர்த்தர்கிட்ட வாங்க. எல்லாத்தையும் இழந்திருக்கலாம், பரவாயில்ல, கர்த்தர்கிட்ட வாங்க. The church always has a place for you. கோபத்தோடு இருக்கிறியா அவர் மேலே? அவர் தாமதிச்சிட்டாரேன்னு கலங்கி கோபப்படுகிறியா? மார்த்தாள் மரியாதை போல் அவரை அண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. சொல்லுங்க, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் எங்கள் இதயத்தின் ஏக்கமையா.
எபினேசரே எல்லலியோ என்றுமே உயர்ந்தவரே எபனேசரே எல்லலியோ என்றுமே உயர்ந்தவரே எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே எல் ஷடாய் சர்வ வல்லவரே எல்ரோயி என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி. உங்களுக்காக ஜெபிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். உங்க குடும்பத்துக்காக நாங்க ஜெபிப்போம். விழுந்து போன உன் பொருளாதாரத்தின் எழுச்சிக்காக ஜெபிப்போம். உறவுகள் இன்னும் இனிமையாக ஜெபிக்கிறோங்க. உங்க வாழ்க்கை பூத்து குலுங்கி இந்த உலகத்தில் வேறு பரிமாணத்தில் பிரகாசிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு செய்யும் போது உங்க பங்கினா தெரியுமாங்க, கர்த்தரை நீங்கள் அண்டிக் கொள்ளும். உங்க வரத்தை கண்டறிந்து நீங்க அதில் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு கர்த்தர் தந்த மேனுவல் உங்க கையில் இருக்கிற பைபிள் வசனத்தின் மகத்துவங்களை வளர்ந்து கொண்டு உங்கள் வரங்களை கண்டறிந்து சரீரமாகிய சபையில் உங்கள் அவயவமாய் நின்று செயல்படுங்கள். எல்லாத்தை விட சும்மா இருக்காதீங்க. கர்த்தருக்காக ஏதாவது செய்யுங்கள். நான் பணத்தை சொல்லவில்லை, உங்கள் செயல்களால் தேவராஜ்யத்தில் உங்களை கர்த்தர் சரீரமாகிய சபையில் பொருத்தி இருக்கிறார். You are an organ in the body of Christ and you have a part to play. Come close to him today. இன்னொரே விசை கரங்களை உயர்த்தி எபினேசரே எல்லலியோ என்றுமே உயர்ந்தவரே எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே எல் ஷடாய் சர்வ வல்லவரே எல்ரோயி என்னை நல்ல ஆண்டவரை இந்த நாளுக்காக நன்றிப்பா. கெட்ட நாளோ கெட்ட வருஷமோ எதுவோ நல்லதோ கெட்டதோ உம்மை அண்டிக் கொள்வதுதான் எங்கள் பாக்கியம். நாங்கள் ஏதாவது மக்காய் செய்து எங்கள் வரங்களில் வளர்ந்து நிற்க இந்த சரீரமாகிய சபையின் எல்லா அவயவங்களும் தன் பாகத்தை செய்திட கிருபை செய்யும் என்று வேண்டி ஜெபிக்கின்றேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. Thank you.